உங்களை நாடி வந்திருக்கேன் சார். என் பிள்ளை தேடி கொடுத்துருக்கேன் சார். என் பிள்ளை உடம்புனாச்சு என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க சார். அவங்கள யார் இந்த மாதிரி செஞ்சாங்க சந்தேகம் தானே கொண்டு போனாங்க என் பிள்ளைய. என் கண்ணு முன்னுக்கு அம்மா விட்டுருவாங்கம்மான்னு தானே சொன்னாரு. என் பிள்ளைய கொண்டுட்டாங்கன்னு சொல்றாங்களே. Please சார். Kisah benar kes kematian dalam tahanan polis G. Francis Udayapan umur 23 tahun yang ditahan reman oleh pihak polis Brickfield pada 14/4/2004 dipercayai oleh pihak keluarga yang mangsa telah dibunuh dalam lokap polis Brickfield dan dibuang ke dalam sungai. Sehingga kini masih belum mendapat sebarang penjelasan mengenai kematian Francis Udayapan. நான் சொன்னபடி நான் கெஞ்சி கேட்டேன் சார். ஐயா உன்ன பேரை சொல்லியா, ஐயா உன் பேரை சொல்லியா. நான் அவர் உதயாவை பாருங்க சார், உதயகுமார் அவர் உதயகுமார் பாருங்க சார். சொன்னேன் நான் அவர்கிட்ட இன்னும் பண்ணிட்டேன்னு சொன்னேன். அதுதான் சார். அவன் கடைசி வரைக்கும் வேற ஒண்ணுமே சொல்ல, என்னை காட்டி கொடுக்காதீங்கன்னு சொன்னான். அதுதான் வேற ஒண்ணுமே சொல்லல சார். ஆத்திரம் வந்தா 3 நாளுக்கு மேல கிடைக்காது. இந்த வரிசை 6 ரூபா சின்னாங்க அடுக்கலாம். அங்கங்க பிளாக் இருக்கும். எப்படினாலும் என் பிள்ளை மாட்டுவாங்க சார். இவங்க என்ன செஞ்சாங்க அந்த பொடிய சொன்னது அதுதான். ஒரே அடியில் உங்க பிள்ளை பாலாயிலே செத்து போயிட்டான், காசு செத்து போயிட்டான் அவன் கத்தி சொன்னது இன்ன வரைக்கும் என் காலில் இருக்கு சார். அந்த சொத்தம் ப்ளீஸ் சார் என் பிள்ளை எப்படியாச்சும் பாருங்க சார். என்ன செய்ய வருஷம் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணி ஒரே வாரத்துல கண்ணன் ஆக பார்த்தேன் சார். இப்படி ஆயிடுச்சு. என்ன வரைக்கும் ஒரு பதிலும் சொல்ல மாட்டாங்க ஒரு போலீஸ்காரங்க. அவங்கள நாங்க கேட்டோமா எங்களை முட்டாளாக்கிடுவாங்கன்னு தான் நாங்க உங்களை நாடி வந்திருக்கோம். ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுங்க. சொல்லுங்க சார். என்ன செய்ய போறீங்க சார்? நான் சொல்லுங்க 1000 எவ்வளோ கட்டவங்க இருந்தாலும் ஒரு கேஸாக இருந்தாலும் கோர்ட்டில் வச்சு இந்த ஜாமீனாச்சும் கடன் பட்டு எடுத்துருவேன் சார். என் பிள்ளைங்க செஞ்சிருக்க செஞ்சு அதை எனக்கு கொடுக்க சொல்லுங்க. அவங்களுக்கும் பிள்ளைங்க இருக்கா இல்லையா சார்? அவங்களுக்கும் ஒரு கொஞ்சம் கூட மனசாட்சின்றது இருக்காதா சார் போலீஸ்காரங்களுக்கு? என்கிட்ட அவ்வளோ நல்ல தனமா பேசி என்னை ஏமாற்றி அனுப்பியிருக்காங்க போல தெரியுது. எனக்கு நான் நம்பிக்கை இல்லை. நான் சார் மூர்த்திக்கோ அது சார் இவரை நான் பார்க்கணும். திருப்பி உங்க மூலியமா நான் அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும் சார். எப்படி இருந்தாலும் அவங்க மூலியமா எனக்கு தெரியும். அவங்க கிட்டதான் என் பிள்ளை என்னமோ மறைச்சு வச்சுட்டு அவங்க எனக்கு போய் சொல்லி இருக்காங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். அதுல ஒரே ஒரு நாயக்காரவங்க நூடகப்பட்ட ஒரு நாயக்காரவங்க அவங்க என்னை பார்த்து அழுந்தாங்க சார். நான் அப்பயும் கேட்டேன் என்ன இதுக்கா அவன் சொன்ன தடா அப்பா என்னை பார்த்து அழுந்தாங்க. நூடகம் போட்டவங்க அன்னைக்கு என்ன கூப்பிட்டு உட்காரும்போது ஃப்ரைடே ஈவினிங் அவன் என்னை பார்த்து அழுந்தா. அவன் கண்ணில் தண்ணி வந்துச்சு. அப்படிங்கிட்ட அப்பா சார் அப்பா ஹாலுக்கான தடா அப்பாப்பான்னு அவங்க இப்படி தோட்டிட்டாங்க. யூனிஃபார்ம் இல்லாதவங்க அவங்க என்னை பார்த்து பேசுனாங்க, நீ ஒரு ஹார்ட் பேஷண்ட், நீ ரொம்ப கவலைப்படாத, ஒன்றும் இல்லைன்னு அவங்க வெளியே ஆயிட்டாங்க. அப்படியே அவங்க என்னை பார்த்து அழுந்தாங்க. Satu memorandum telah dihantar oleh Parti Keadilan Rakyat kepada IGP di dalam kes kematian Francis Udayapan.
my credibility. I think the other day Erod came to they have it to me and everything was done nicely. Right? Yeah. So let me handle it. Give it to me, then I know what to do. Can I add on, Shiva? See, on the 21st, we went to see the OCPD Redfields. They said he was in, and then he didn't see us. 21st we saw OCPD. But, yeah, I think He did not answer any questions. He says his investigator doesn't want to answer. Yeah, investigation. 22nd, we saw the CPU of Kuala Lumpur, and he says he just took over the file. He can't give us any answers. Okay, that's 22nd. Yesterday, we came to see we wrote in one day earlier to see the IGP, Deputy IGP, or CID chief. No, we faxed it one day earlier. Yesterday, we sent it by hand. Okay, and none of them came. None of IGP, Deputy, or CID chief did not come. Okay, today we come, you are giving us the same answer. Never mind. Look, let me have the memorandum. Let me take it No. to the ayah. As Siva said, we want an urgent. 10 days to 10 hari. 10 days to Saya tahu sebenarnya namanya pun tak tahu. Saya tahu polis pun tapi Serious about this, Superintendent. The police have said, the police have given one version. Saya macam mana mau The son semayang? is supposed to drown in the river. She cannot see the body of the son. Can you imagine what it is like for the parents? Macam mana? Saya macam mana They cannot bury the son, they cannot do anything. Dia kan cara lu tahu. Well, we have no confidence. Let me say straight Berapa here hari for the record. We have no confidence in KL. We have sambung come kali berapa hari? here to ask that IGP, 10 hari. Deputy IGP or CID chief must take direct responsibility for 10 hari, the Mak. must take direct Macam mana lu punya anak kalau and answer to his mother risaukah? for what, where the body of the son is. Okay, Please, kasih. Di mana simpan body kasih saya punya anaknya body. Kasih tolong kasih jaga tu polis semua. Kasih tolong kasih jaga kasih pulang saya punya anaknya body. But that's what this told us, Encik Asha told us the same thing yesterday. Today you are telling us the same thing. You are not moving forward. Mana? You are not moving forward. See, this is a very serious allegation. The mother has said that the police murdered him and threw him in the river. That's the mother's Ada. allegation Saya in tak the police percaya. report. Mesti And the police were the chief to threaten us. They want to take action against us. kasih There's jaga nothing. Investigate the murder. Investigate the police murder first. Saya tahu polis sudah pukul sudah mati. Saya tahu. Semua orang boleh tipu tapi saya tak percaya polis lagi. Saya tak percaya. Saya tak ada percaya polis lagi. Kasih pulang kasih punya anaknya mayat. That's what we want now. Sudah 10 hari. That's what they also put, yeah. Sudah 10 hari. Okay, the man was Macam mana saya boleh percaya orang? The point is now we want to, Saya tak because boleh percaya. you don't have CID jurisdiction. Yeah, we want a meeting with the CID chief. Yeah, So although I don't have any jurisdiction, but I have a responsibility to communicate it, but we would like to meet them. So you Okay, let me arrange that. Monday morning. Monday morning. We want an appointment on Monday morning. Or after your morning prayers on Monday, we want a meeting. Let me have this. Let me discuss with my. I mean, or can you call the IGP on the phone and ask him whether he can see us on Monday maybe morning? come in to the shore Why not? on Monday. Kau jangan saya punya anak macam mana?